அதாவது அவுலியா அல்லாஹ் என்ற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? முஸ்லிம்களே என்று கூப்பிடுகிறீர்களே, அவருடைய பெயர் அதல்ல. அவருடைய பெயர் என்ன? அப்துல் காதிர் என்ற பெயர் தான் அவருடைய பெயர். ஆனால் நாம் எல்லாம் என்ன செய்கின்றோம்? யாமஹீதீன் என்று கூப்பிடுகின்றோம். எப்படி அந்த பெயர் கிடைத்தது அவர்களுக்கு? முஹீதீன் என்றால் தீனை ஜீவன் கொடுத்தவர், தீனை உயிர்ப்பித்தவர் என்ற அர்த்தம். தீனை உயிர்ப்பித்தார். அவர் கேட்டார், وكيف تقول لا اله الا الله وفي قلبك كم اله. முஹீதீன் ஷேக் ஜீலானி அவர்கள் கேட்டார், எப்படி மனிதா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார்? எப்படி நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாய்? உன்னுடைய இதயத்தில் இருக்கின்றதே பல கடவுள்களை நீ வைத்திருக்கின்றாய். யாரிடத்திலே கேட்கிறார்கள்? முஸ்லிமான இடத்திலே கேட்கின்றார்கள், கடவுள்கள் என்றே கேட்கின்றார்கள். அப்படி கல்வியில கம் இலாஹ், எத்தனை இலாஹ்களை உன்னுடைய இதயத்திலே நீ வைத்திருக்கின்றாய். வைத்துவிட்டு நீ ஒவ்வொரு தொழிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை உருவத்துக் கொண்டே இருக்கின்றாயே, எப்போது நாள் முடிகின்றது கேட்கின்றார்கள். எதை வைத்து கேட்டார்கள்? அன்றைய காலத்திலே அவுலியாக்களிடம் துஆ செய்து கொண்டிருந்த மக்களை இந்த தீனின் அழைத்து வந்த அந்த முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு அந்த பெயர் கிடைத்தது. இந்த தீனை சரியான நேரத்திலே அந்த தீனை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாக்குவதற்காக வேண்டி அவர்கள் இறங்கி வந்ததன் காரணமாகத்தான் என்ன நடந்தது? முஹீதீன் என்ற பெயர் அவர்களுக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட மகான் அவர்களுடைய பெயரிலே ஷைத்தான் என்ன செய்து விட்டான்? நீ இந்த தீனை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டாயா? இதோப்பார், உன்னுடைய பெயரிலேயே நான் இந்த சிறுக்கை திருப்ப கொண்டு வருகின்றேன் பார் என்று மிக மோசமான ஒரு சவாலை அந்த ஷைத்தான் விட்டிருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த மாலையிலே பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், வல்லா நீளத்தின்னும் என்ன விழிப்போர்க்கு வாய்கூடா உத்தீரம் செய்யும் ஞானம் நோவார். நாம் பாடிக்கொண்டிருந்தோம், நமக்கெல்லாம் தெரியும், நன்றாக நீளத்தில் பாடிக்கொண்டிருந்தோம். ஏதாவது இடத்திலிருந்து எங்கிருந்தாலும் சரி, எங்கேயாவது நின்று கொண்டு நீங்கள் என்னை அழைத்தால் அந்த அழைப்புக்கு வாய்கூடா உத்திரம், உங்களுடைய வாய் அடைவதற்கு முன்னால் நான் பதில் சொல்லுகின்றேன் என்று முஹீதீன் ஷேக் அவர்கள் சொன்னார்கள் என்று கதை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரிக்கலும் சொல்லவில்லை, கதை எழுதி வைத்திருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் நடந்தது என்று. ஆக அவர்களுடைய அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று. அங்கு முஹீதீனாக அவர்கள் வந்தார்கள் என்றால் இன்று அந்த முஹீதீன்களாக நாங்கள் உங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தீனிலே என்னவெல்லாம் ஏற்படுத்தல்களை உண்டாக்கல்களை புதியதாக கூட்டல்களை சேர்த்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் மாற்றிவிட்டு உண்மையான இஸ்லாம் எது என்பதை உங்களுக்கு முன்னாலே எடுத்து காட்டுவதற்காக வேண்டி வந்து நிற்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே தந்த இந்த கடமையை உங்களிடத்திலே செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே நாம் பிரார்த்தனை புரியக்கூடாது. அவர்களை நேசிக்கிறோம்,